செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த பாக்ஸ்ல 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சதும் மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து கீழே இருக்கிற இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு மறுபடியும் 9 டபுள் க்ரோச்சேட் போடணும். டோட்டலா 10 டபுள் க்ரோச்சேட் வந்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோச்சேட் இந்த பாக்ஸ் உள்ள போடணும். அடுத்ததா 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற 5 ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோச்சேட் வரணும். இப்போ டோட்டலா நமக்கு 6 டபுள் க்ரோச்சேட் ஃபர்ஸ்ட் இந்த மேட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது போட்டது போலவே இந்த இடத்துல முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல 6 டபுள் க்ரோச்சேட்ல தொடங்கணும். அதே போல இந்த பக்கமும் 6 டபுள் க்ரோச்சேட் வந்து முடிஞ்சாச்சு. 6 டபுள் க்ரோச்சேட் வந்து முடிஞ்ச பிறகு மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நடு பகுதியில இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டுடணும். இந்த நடு பகுதிக்கு வந்துட்ட பிறகு நடுவில் இருக்கிற டபுள் க்ரோச்சேட்க்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஸ்டிச் போட்டு முடிச்சோமோ அதே போலதான் டபுள் க்ரோச்சேட்டுக்கு அடுத்ததா வர லைன்ஸை எல்லாமே அந்த பக்கம் எப்படி போட்டு முடிச்சோமோ அதே போலதான் இந்த பக்கமும் போட்டு முடிக்கணும். இது போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் திருப்புறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு லைனை திருப்பிடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டதும் 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோச்சேட்க்கு சமம். அடுத்ததா இருக்கிற 3 டபுள் க்ரோச்சேட்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சேட் போடணும். டோட்டலா 4 டபுள் க்ரோச்சேட் வந்த பிறகு இந்த லைன் எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன்ல 2 டபுள் க்ரோச்சேட் போட்டிருக்கேன். அடுத்தது 6 போட்டிருக்கேன். அடுத்தது 8 போட்டு முடிச்சுட்டு 8க்கு அப்புறம் மறுபடியும் 6ன்னு போட்டு முடிச்சுட்டு இப்போ 4ன்ற ஸ்டிச்சை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்ல எப்படி ஃபில் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அடுத்ததா 2 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ 4 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சிட்டோம். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த கேப்ல 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சதும் அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்சில்